ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்த்துட்டு பெருமாள் கோயிலில் வைகுண்ட ஏகாதசி சிறப்பு அபிஷேகம் தான். அதனோட நிகழ்வில் மஞ்சள் அபிஷேகம் செய்யப்பட்டு இப்போது தீபாராதனை காண்பிக்கப்படுகிறது. நமக்கும் ஓம் நமோ வெங்கடேஸ்வராய். இப்போது பால் அபிஷேகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதுதான் பால் அபிஷேகம். பெருமாள் ஸ்ரீமன் நாராயணருக்கு பால் அபிஷேகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது வைகுண்ட ஏகாதசியோட ஒரு நிகழ்வாக முதல் கால பூஜையாக இது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை நாங்கள் உங்களுக்கு வழங்குவதில் மிகவும் பெருமையடைகிறோம். நீங்கள் எங்களுக்கு கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. மேலும் இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தால் லைக்ஸ் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்பொழுது பெருமாளுக்கு பால் அபிஷேகம் நடந்து முடிஞ்சு அவருக்கு தீபமிட்டு இப்போ தீபாராதனை காண்பிக்கப்படுகிறது. வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா. பெருமாளோட அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். இந்த வைகுண்ட ஏகாதசி நாளில் கோவிந்தா கோவிந்தா. இப்பொழுது பஞ்சாமிர்தம் பழங்களால் ஆன அபிஷேகம் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. பெருமாளுக்கு மிகவும் உகந்த நாளான இந்த வைகுண்ட ஏகாதசி நிகழ்ச்சியில் இந்த அபிஷேகத்தை நாங்கள் உங்களுக்கு வழங்கிட்டு இருக்கோம். அதுக்காக இந்த கோயில் நிர்வாகத்தினருக்கும் இந்த ஆலய குருக்கள் அனைவருக்கும் எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கோம். இப்போது பஞ்சாமிர்த தீபாராதனையும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த தீபாராதனை பெருமாளுக்கும் காண்பிக்கப்பட்டு பிறகு நமக்கும் காண்பிக்கப்படும். நாமும் வணங்கிக் கொள்வோம். கோவிந்தா 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 கோவிந்தா. இப்போது தீபாராதனை காண்பிக்கப்படுகிறது. ஓம் நமோ வெங்கடேஷாய. மேலும் அடுத்த நிகழ்வாக இப்பொழுது பெருமாள் ஸ்ரீமன் நாராயணனுடைய பெருமையை இப்பொழுது நம்ம பார்ப்போம். பெருமாள் ஸ்ரீமன் நாராயணனுக்கு உகந்த மாதம் மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதத்தில் நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த வைகுண்ட ஏகாதசியில் சிறப்பாக இப்பொழுது தேன் அபிஷேகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தேன் அபிஷேகம் மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் உகந்தது, பிடிக்கும். அந்த ஒரு அழகான அற்புதமான நிகழ்வு தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா. ஸ்ரீமன் நாராயணனோட அருளும் ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். இந்த வைகுண்ட ஏகாதசியில் இப்படி ஒரு நிகழ்வை நம்ம முன்னாடி வர வச்சேன். பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன் நடித்தது. இப்போ தீபாராதனை தேன் அபிஷேகம் முடிந்து தீபாராதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கோவிந்தா கோவிந்தா. இந்த லுக்குட் மாகாணத்தில் ஸ்ரீ துர்க்கையம்பாள் ஆலயத்தில் அமைந்துள்ள பெருமாள் கோவிலோட ஸ்ரீ வெங்கடாஜலபதி கோவிலில் இருந்து தான் இப்போ இந்த நிகழ்ச்சியை நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போது தயிர் அபிஷேகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தயிர் அபிஷேகம் பெருமாளுக்கு மிகவும் உகந்தது. இந்த விசேஷ காலத்தில் பல வகையான அபிஷேகங்கள் செய்யப்படுகிறது. அதில் தயிர் அபிஷேகமும் உண்டு. தயிர் அபிஷேகம், பால் அபிஷேகம், பழங்களான அபிஷேகம், விபூதி அபிஷேகம், குங்கும அபிஷேகம் அனைத்தும் இப்போது பெருமாளுக்கு தயிர் அபிஷேகம் முடிந்து தீபாராதனை காண்பிக்கப்படுகிறது. வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா. பெருமாளோட அன்பும் ஆசீர்வாதம் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இந்த தயிர் அபிஷேகம் முடிந்து பெருமாளுக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டு இப்போது அடுத்தது பழங்கள் அபிஷேகங்கள் முடிந்து இப்போது ஆரஞ்சு பழத்தோட அர்ச்சனை செய்யப்படுகிறது, அபிஷேகங்கள் செய்யப்படுகிறது. இந்த பழங்கள் அபிஷேகங்கள், இந்த ஆரஞ்சு பழ அபிஷேகம் ஒரு சிறப்பு வாய்ந்தது. பெருமாளுக்கு அந்த பழத்தினுடைய சாறை மேலே தீத்தளிக்கப்பட்டு பெருமாளை மகிழ்ச்சியில் நாம் இப்போது அழைத்து கொண்டிருக்கிறோம். பெருமாள் நமக்கு சகல வகையான அன்பும் ஆசீர்வாதத்தையும் வழங்கிக் கொண்டிருப்பார். எப்போதும் நாம் அவர் திருவள்ளி. இப்போ தீபாராதனை காண்பிக்கப்படுகிறது. ஆரஞ்சு பல அர்ச்சனை இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஓம் நமோ வெங்கடேஷாய. இப்போது பெருமாளை குழுவிக்கப்பட்டு இப்போது விபூதி அர்ச்சனை நடைபெற்று கொண்டிருக்கிறது. விபூதி கலந்து பெருமாளுக்கு அவருடைய அர்ச்சனை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த விபூதி அபிஷேகமானது மிகவும் பிரசித்தி பெற்றது, மிகவும் பிடித்தவனது. அழகான முறையில் நம் பெருமாள் காட்சியளிக்கிறார். தீபாராதனை காண்பிக்கப்பட்டு நமக்காக காண்பிக்கப்படுகிறது. விபூதி அபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இப்படி ஒரு நிகழ்வை இந்த வைகுண்ட ஏகாதசியில்
நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். இப்போது குங்கும அர்ச்சனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குங்கும அபிஷேகம் நடந்து கொண்டிருக்கிறது பெருமாளுக்கு. எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணருக்கு பல வகையான அர்ச்சனை அபிஷேக ஆராதனைகளை அவருக்கு நாம் வழங்கி ஓம் நமோ வெங்கடேஷ தீபாராதனை காண்பிக்கப்படுகிறது. குங்கும அர்ச்சனை தீபாராதனை காண்பிக்கப்படுகிறது. ஓம் நமோ வெங்கடேஷாய். இப்பொழுது மிகவும் பிரசித்தி பெற்ற சந்தன அபிஷேகம், பெருமாள் சந்தன பெருமாளாக காட்சியளிக்கிறார். வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா. சந்தன முகத்தில் காட்சியளிக்கிறார் வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா. சந்தன காப்பு மாறி சந்தன அபிஷேகம் வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா. சந்தன அபிஷேகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தீபாராதனை காண்பிக்கப்படுகிறது. நாம் அனைவரும் பெருமாளை வேண்டி வணங்கிக் கொள்வோம். எல்லா வகையான நன்மையும் ஆசீர்வாதமும் கிடைக்கட்டும் எல்லாருக்கும். ஓம் நமோ வெங்கடேஷாய. தீபாராதனை நமக்கும் காண்பிக்கப்படுகிறது. இப்போது நடையை சாட்டப்பட்டு உள்ள அலங்காரத்திற்காக இப்போது பெருமாள் இருக்கிறார். அலங்காரம் முடிந்து திரு ஐயா குருக்கள் உமாபதி அவர்கள் சங்கினை ஒலித்து பெருமாளே எங்களுக்கு காட்சி தருவாயா என்று அழைப்பது போல பெருமாளோட காட்சிக்காக, அப்ப ஸ்ரீமன் நாராயணனோட காட்சிக்காக நாம் அனைவரும் காத்து கொண்டிருக்கிறோம். உங்களுடன் நாங்களும் சேர்ந்து காத்து கொண்டிருக்கிறோம். இப்படி ஒரு அழகான நிகழ்வை இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பூலோகத்தில் பிறந்ததுக்கு பெரும் புண்ணியம் பெற்றோம். இந்த நிகழ்ச்சியில் இப்பொழுது மகா தீபாராதனை காண்பிக்கப்படுகிறது. வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா. வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா. வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா என்ற கரகோஷத்துடன் இப்போது மகா தீபாராதனை காண்பிக்கப்படுகிறது. நாம் அனைவரும் பேறு பெற்றோம். பெருமாளோட திருவாடிகளில் பெருமாளோட ஆசீர்வாதத்தோட பெருமாள் ஸ்ரீமன் நாராயணனோட வெங்கடாச்சலபதியாக திருப்பதி வெங்கடாச்சலபதியாக அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றோம். இந்த ஒரு நிகழ்ச்சியை உங்களுக்கு நாங்கள் வழங்குறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறோம். பகவானோட ஆசீர்வாதத்தோட இந்த 25வது ஆண்டோட சிறப்போட எல்லா வகையிலும் எல்லா நலமும் பெற்று வாழ நம்ம பிரார்த்தனை செய்வோம். மேலும் இப்படி இந்த முதல் கால பூஜையை உங்களுக்கு நாங்கள் வழங்கியிருக்கோம். 2ஆம் கால பூஜை மற்றும் நிறைவு கால பூஜையும் நம்மளோட நிகழ்ச்சியில் உண்டு. ஓம் நமோ நாராயண. இப்போ தீபாராதனை காண்பிக்கப்பட்டு வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா என்ற கரகோஷத்துடன் இப்போது கோவிந்தருக்கு காண்பிக்கப்படுகிறது. மேலும் முதல் கால பூஜை, 2ஆம் கால பூஜை, நிறைவு கால பூஜையும் நம்மளோட நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து வர இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வைகுண்ட ஏகாதசியோட முதல் பாகம். வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா நாமும் பிரார்த்தனை செய்து கொள்வோம். 2ஆம் பாகம்